யாழ் மாவட்டத்தில் இனம் காணப்படாத காய்ச்சல் பரவி வருவதாக தொற்றுநோய் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நெல் விவசாயம் தொடர்பான சேறு மற்றும் நீர் தொடர்பான பயிர்ச்செய்கை நடவடிக்கைகளில் ஈடுபடும் விவசாயிகள், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள், நெல் வயல் மற்றும் நீர் தொடர்பான பிற கடமைகளில் அடிக்கடி ஈடுபடுபவர்கள், சுரங்கங்கள் மற்றும் நீர் தொடர்பான பணிகளில் ஈடுபடுபவர்கள் எலிக்காய்ச்சலால் பாதிக்கப்படும் அபாயம் அதிகம் என அவர் தெரிவித்தார். வாந்தி, தலைவலி, உடல் பலவீனம், சிறுநீரில் இரத்தம், சிறுநீர் கழித்தல் குறைதல் போன்றனவற்றுடன் கடுமையான காய்ச்சல், கடுமையான தலை தசைவலி மற்றும் கண் சிவத்தல் ஆகியவை எலிக்காய்ச்சலின் அறிகுறிகளாகும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த அறிகுறிகள் தொடர்ந்தால் ஆரம்பகால சிகிச்சையானது நோயாளியின் தீவிர நிலையை அடைவதை தடுக்கலாம். இல்லையெனில் சிறுநீரகம், கல்லீரல் மற்றும் மூளை உள்ளிட்ட உடல் உறுப்புகளுக்கு கடுமையான சேதத்தை ஏற்படுத்தலாம் என்பதோடு மேலும் மரணம் கூட ஏற்படலாம்.